ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இங்கே மிக விரிவாக கூறியது மட்டுமல்ல, சின்ன ஒரு பிரசுரமே அச்சிட்டு எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது. இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த உரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை. அதுதான் எல்லோரும் முதன்மைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதைவிட மிகச் சிறப்பானது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய வாழ்க்கை என்பது பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது. இரண்டாவதாக குறிப்பிடுவது, இந்நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரும் சுயமாக சிந்திக்க, தான் சிந்தித்ததை வெளிப்படுத்த, எழுத, பேச, பொதுக்கூட்டத்தில் பேச, மாநாட்டில் பேச, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது. இதை தாண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தி என்பது, ஒரு அடிமையை இன்னொருவன் விடுதலை செய்ய முடியாது. அவன் அடிமை என்பதை அவன் உணர வேண்டும். அவன் உணர்ந்தால் அவன் அடிமை சங்கிலிருந்து அவனே விடுவித்துக் கொண்டு வெளியே வந்து விடுவான். மாறாக இன்னொருத்தன் விடுவிக்க முடியாது என்பதை சொன்னார். இங்கே இந்த சிலை திறப்பு, இந்த மாநாடு, இதை நடத்தக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்று 2 அறிக்கைகள் பத்திரிகையில் வந்தது. 2 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இதை தடை செய்ய வேண்டும், இதை நடத்தக்கூடாது, சிலையை திறக்கக்கூடாது. அதுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இங்கே சிலையாக இருப்பவர் நக்சலைட் இயக்கத்தைச் சேர்ந்தவர். அதையும் தாண்டி கூடுதலாக நமது நாட்டினுடைய பிதாமகனாக விளங்கக்கூடிய நரேந்திர மோடி, அவரை கொலை செய்வதற்கு இவர் முயற்சித்தார். ஸ்டேன்சாமி துப்பாக்கியால் சுட்டவர் கொல்லுவதற்கு முயற்சித்தார், கொலை செய்வதற்கு முயற்சித்தார். ஆகவே பிரதமரையே கொலை செய்வதற்கு முயற்சித்தவருக்கு சிலை வைக்கக்கூடாது என்று அறிக்கையில் வந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவாக பாசிஸ்டுகளை பிறர் கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாசிஸ்டுகள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து செத்து மடித்ததாகத்தான் வரலாறு. ஹிட்லரை போய் அவனும் கொல்லலை. ஹிட்லர் அவனுக்கு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு கொண்டு செத்து போனான் என்பதுதான் வரலாறு. அவன் குழந்தைகளை அவன் தான் கொன்னான், அவன் மனைவியை அவன் தான் கொன்னான், கடைசியாக தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனான். இது வேறு. சரி, ஏன் இப்படி தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள்? ஸ்டேன்சாமியை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்னால், சாதாரண மக்கள், குறிப்பாக பழங்குடி மக்கள், எழுத்தறிவில்லாத மக்கள், வெளி உலகத்தில் என்ன நடைபெறுகிறது என்பது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய மக்கள், அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு அவர்கள் ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தனி சட்டங்கள் எல்லாம், பாதுகாப்பான சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த மக்களிடத்திலே அப்படி அவர்கள் இந்த சட்டமெல்லாம் தெரியாமல் ஏதுமற்றவர்களாய், வாயிருந்தும் பேச முடியாத ஊமைகளாய், காதிருந்தும் கேட்க முடியாத செவிடர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக இருக்கும். ஆகவே இதிலிருந்து விடுவிக்கக்கூடிய முயற்சியாகத்தான் அந்த மக்களிடத்திலே சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கேட்டு அந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற முயற்சியைத்தான்
நம்முடைய ஸ்டேன்சாமி அவர்கள் மேற்கொண்டார். இந்த விழிப்புணர்ச்சி அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, முக்கியமான சொல். அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதை ஆதிக்க சக்திகள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். எப்பொழுதும் காலம் காலத்திற்கும் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவதை தவிர அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி வந்துவிடக்கூடாது. வந்துவிட்டால் அது அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். ஆகவே அது கூடாது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நாம் சொல்வதை கேட்டுக்கொள்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே போய் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்பதில்தான் ஆட்சியாளர்களுக்கு அதிகார வர்க்கத்திற்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் ஸ்டேன்சாமியை மீது வழக்கு போட்டதும் சிறையில் அடைத்ததும் சித்திரவதைகள் செய்ததும். எப்போ என்ன திடீர்னு அது தொடங்குது? இங்கே நிறைய ஆசிரியர்கள்லாம் இருப்பீங்க, கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் நிரம்ப இருப்பீர்கள். மகாத்மா காந்தி வாழ்க்கை குறித்து பாடங்கள் இருக்கு. பாடம் இல்லாமல் பாடம் இருக்கு. நான் படிக்கும் போதும் பாடம் இருந்துச்சு. இப்போ இருக்க வச்சிருக்காங்களோ எடுத்துட்டாங்களோன்னு தெரியல. அதில் என்ன சொல்லுவாங்க? மகாத்மா காந்தி நாட்டின் விடுதலைக்காக போராடினார், அமைதி வழியில் போராடினார், அகிம்சை போராட்டம் நடத்தினார், உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார். அவர் 1942 ஜனவரி 30 இறந்து போயிட்டார். இப்படிதான் பாடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி 1948 ஜனவரி 30 கொல்லப்பட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? என்ன காரணத்திற்காக கொல்லப்பட்டார்? ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர். நம்ம ஸ்டேன்சாமியை விடுவோம். மகாத்மா காந்தி தேசத்தினுடைய விடுதலைக்கு தலைமை தாங்கிய தலைவர், அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர், தேசத்தின் தந்தை என போற்றப்பட்டவர். நீங்க உலகத்தில் உள்ள நாடுகளுடைய வரலாற்றை எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தால் படிப்போமையானால் அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு யார் தலைமை தாங்குகிறாரோ அவர் அந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார், குடியரசுத் தலைவராக வருவார். மகாத்மா காந்தி பிரதமராக வரல, குடியரசுத் தலைவராக வரவில்லை. அவர் என்ன விரும்பினார்? ஒரு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று விரும்பினார். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து சாதாரண மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் கடவுளை பிரார்த்தனை செய்தார். அப்படி பிரார்த்தனை செய்த மகாத்மா காந்தி நாடு விடுதலை பெற்ற பிறகு எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்தார்? வெறும் 5 மாதம் 15 நாள் தான். 6 மாதம் கூட முழுசா இருக்கல. 5 மாதம் 15 நாள்ல சுட்டான். ஏன் சுட்டான்? இந்த நாடு ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை வலியுறுத்திய காரணத்தினால் 1948 ஜனவரி 30 சுட்டுக் கொல்லப்பட்டார். நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவருக்கு இந்த கதி. அதை சுட்டது யார் என்பதும் தெரியும், எந்த அமைப்பை சேர்ந்தவர் என்பதும் தெரியும். அது மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு, இவர் பிரதமராக வந்த பிறகு முக்கியமான ஒரு 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கோவிந்த பன்சாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த அறிவாளி. மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய வாழ்க்கை குறித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஏன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மராட்டிய மன்னர் சிவாஜி இந்து மதத்தை பின்பற்றி இந்து மத தலைவர் என்று குறிப்பிட்டார்கள். அதை மறுத்து நிராகரித்து அவர் மதம் சார்ந்த தலைவர் அல்ல, மதச்சார்பின்மை கொள்கையைத்தான் பின்பற்றினார் என்று புத்தகம் எழுதினார். லட்சக்கணக்கான பிரதிகள் வெளியிடப்பட்டது. அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு அடுத்ததாக நரேந்திர தபேல்கர், அவரும் அதே போல் சுட்டுக் கொல்லப்பட்டார். கல்புர்கி சுட்டுக் கொல்லப்பட்டார். கடைசியாக பெங்களூரை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர்களெல்லாம் எழுத்தாளர்கள், இவரெல்லாம் புத்தகம் எழுதக்கூடியவர்கள், மிகச்சிறந்த அறிஞர்கள். மாற்று கருத்து சொல்லக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது.
வகுப்புவாதத்திற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாற்று கருத்தை சொல்லக்கூடாது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமை சுயமாக சிந்திப்பதற்கு, சிந்தித்ததை வெளிப்படுத்துவதற்கு, எழுதுவதற்கு, பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை இந்த ஆட்சி பறிக்கிறது. அந்த உரிமையை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார்கள். இப்படி நாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாதிரியார் அவர்களை, சேன்சாமி அவர்களை கைது செய்து, அவரை மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து 16 பேர் இந்த துண்டு சின்ன பிரசுரத்தில் அந்த பேரெல்லாம் அச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லோருமே சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லோருமே எழுத்தாளர்கள், நல்ல வழக்கறிஞர்கள், கவிஞர்கள், பத்திரிகை ஆசிரியர், இப்படிப்பட்டவர்கள் தான். அத்தனை பேரையும் சிறையில் அடைத்து எங்களுக்கு எதிராக மாற்று கருத்து சொல்லக்கூடாது, மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது என்கிற ஒரு குறுகிய நோக்கமுடைய, குறுகிய சிந்தனையுடைய ஆட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தலாமா கூடாதா என்பது வேறு, அந்த பிரச்சனைகள் வரல. ஆனால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியே வந்துவிடக் கூடாது என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் பகுத்தறிவு உள்ள எவனும் அதை ஏற்க மாட்டான். அவ்வளவுதான். பகுத்தறிவு உள்ளவர்கள் யாரும் அதை ஏற்க மாட்டார்கள். மாற்றம் என்பது தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாற்றம் பின்னோக்கி போய்விடக் கூடாது. இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது பழையபடி 4 வர்ண கொள்கையை அமல்படுத்துவதற்கான கொள்கையாகும். இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. ஆகவே மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் இங்கே குறிப்பிட்டதை போல சேஷன் சாமியை போன்று பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சாமிகள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நாடாக இருக்கும். நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற உரிமைகளை நாம் பெற முடியும், அனுபவிக்க முடியும். அந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.